அமெரிக்காவில் ட்ரம்பை கொல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதற்கு இடையே நாட்டில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விவாதமும் எழுந்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மின்னல் வேகத்தில் தோட்டா கிழித்து செல்ல காதிலிருந்து ரத்தம் சொட்ட பதற்றத்தில் செல்லும் ட்ரம்ப் அமெரிக்காவில் துப்பாக்கி உரிமையாளர்களின் காப்பாளன் என்றே பார்க்கப்படுகிறார். ஆம், அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு தான் எங்கள் ஆதரவு என அறிவித்துவிட்டது அமெரிக்க தேசிய துப்பாக்கி சங்கம். 2016, 2020 தொடர்ந்து 2024 ட்ரம்புக்கு ஆதரவளித்திருக்கிறது. அதுபோல் எங்க ஓட்டு ட்ரம்புக்கு தான் என அவரது வெற்றியை ஆர்வமாக எதிர்நோக்கி இருக்கிறார்கள் துப்பாக்கி உற்பத்தியாளர்கள், துப்பாக்கி விற்பனையாளர்கள். I know that the Democrats are doing everything they can to take guns away from people. And anything is better than that. And Trump has demonstrated over and over again that he's pro-gun. அப்படி துப்பாக்கி ஆதரவாளர்களை குஷிப்படுத்தும் வகையில் நான் மட்டும் பிரதமராகிவிட்டால் உங்கள் துப்பாக்கியில் யாரும் கை வைக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துவிட்டார். பிரச்சாரங்களிலெல்லாம் பைடன் கட்சி உங்க துப்பாக்கியை எடுத்துக்கொள்ளும் என எச்சரிக்கும் விதமாக வாக்குகளையும் சேகரிக்கிறார் ட்ரம்ப். அது மட்டுமா என்றால் பைடன் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் துப்பாக்கி பயன்பாடு கட்டுப்பாடுகளை எல்லாம் திரும்ப பெற்று விடுவேன் எனவும் சூளுரைத்திருந்தார் ட்ரம்ப். அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு வன்முறை கட்டுக்கடங்காமல் பள்ளி சுவர்களையும் தோட்டாக்கள் துளைத்தது பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இதை கட்டுப்படுத்த 2022 துப்பாக்கி கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்தார் பைடன். அப்போது சட்ட மசோதா நிறைவேற ட்ரம்பின் குடியரசுக் கட்சி எம்பிகளே ஆதரவு கொடுத்தது சுவாரஸ்யம். இப்போது அமெரிக்காவில் புற்றுநோய், கார் விபத்துகளை விடவும் அதிகமான குழந்தைகள் துப்பாக்கி வன்முறையில் கொல்லப்படுகிறார்கள் என ஆதங்கப்படும் ஜோ பைடன் துப்பாக்கி சட்டங்களை வலுவாக்குவோம் என்கிறார். அமெரிக்காவில் தற்கொலை, வன்முறை உள்ளிட்ட துப்பாக்கி வன்முறை சம்பவங்களில் 2023 மட்டும் 43,000 பேர் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது ஜஸ்ட் மிஸ் என்ற அளவிற்கு ட்ரம்ப் தலைக்கு வந்த தோட்டா காதை உரசிவிட்டு சென்றிருக்கிறது. அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியை ஆதரிக்கும் தேசிய துப்பாக்கி சங்கம் அரசியலிலும் சக்தி வாய்ந்த லாபியாக பார்க்கப்படுகிறது. இப்போது துப்பாக்கி விவகாரத்தில் ட்ரம்ப் நிலைப்பாடு மாறாது என்றே சொல்லப்படுகிறது. மார்ச் மாதம் ராய்ட்டர்ஸ் கருத்து கணிப்பில் 53% பேர் துப்பாக்கி உரிமையை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் 38% பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போது ட்ரம்ப் கொலை முயற்சிக்கு பிறகும் அமெரிக்காவில் துப்பாக்கி கட்டுப்பாடு என்ற பேச்சு மக்கள் மத்தியில் வலுக்க அது ட்ரம்புக்கு தேர்தலில் அடுத்த கண்டமாகுமா என்ற பேச்சும் நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.